ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் தேவ். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புக்கிட் பெண்டேரான்னு இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த இடம் வந்து பிணைங்கில் இருக்குது. நாங்கள் பார்க்க படி ஏறுறது. ஆனால் வந்து நாங்கள் லேட் ஆச்சுனால நாங்கள் வந்து ட்ரெயினில் ஏறிட்டோம். இந்த முன்னுக்கு போகிறாரு, அதான் எங்கள் அண்ணன் டிக்கெட் வாங்க போகிறாரு. நாங்கள் மொத்தம் 3 பேர் போனோம். நான், அந்த அண்ணன், அதுக்கப்புறம் ஒரு கூட்டாளி வந்திருந்தாங்க, ரூம்மேட் வந்திருந்தாங்க. டிக்கெட் வாங்குறதுக்கு வந்து ஒரு ஆள் தான் நுழைய முடியும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவர் மட்டும் தான் போனார். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். இந்த சைட்லலாம் பார்த்தோம். இந்த பிணைங் ஹில்லில் வந்து என்னென்ன இருக்குது அதெல்லாம் அப்படியே போட்டிருந்தாங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டே வந்தோம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ட்ரெயின் ஏற போயிட்டோம். ஆனால் ஆள் அங்கே போகும்போது ஆள் கூட தான் இருந்துச்சு. ட்ரெயின் ஏற போயிட்டோம். டிக்கெட் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 5 வெள்ளி கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மலேசியாக்காரங்களுக்கு வந்து 5 வெள்ளி, வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்குலாம் அவங்களாம் 10 வெள்ளி கொடுக்குறாங்க. நாங்கள் இந்த ஊருக்காரவங்களால எங்களுக்கு வந்து 5 வெள்ளி தான் கொடுத்தாங்க. நாங்கள் நடந்தே போயிருப்போம். ஆனால் வந்து நாங்கள் வந்தது லேட் ஆனால அங்கே மேலே போனால் சன்செட் பார்க்க முடியாது சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ட்ரெயின் ஏறிட்டோம். ஓகே காய்ஸ், நாங்கள் வந்து இறங்கிட்டோம். இப்போ நாங்கள் சன்செட் பார்க்க நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்தது லேட்டு வேறு. நாங்கள் வெளியானதே மணி 6:30 மணிக்கு தான். ஏன்னா சூரியன் வந்து 7, 7:30க்கெலாம் உதிச்சிடும். நாங்கள் எங்கே போகிறதுக்கே மணி 6:50 ஆச்சு. அப்போ நான் என்ன பண்ணோம், ஆனால் சுற்றி ஃபுல்லாக காடு தான் இருந்துச்சு. நாங்கள் சீக்கிரம் நடந்து போய்கிட்டே இருந்தோம். சைட்டில் போட்டில் பார்த்தாங்கன்னா இங்கே என்னென்ன இருக்குது அதெல்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் சீக்கிரம் நடந்து போய்கிட்டு இருந்தோம். இந்த அங்கிள் பாருங்கள் எவ்வளோ வேகமாக நடந்து போகிறாங்கன்னு. நாங்கள் அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம். நீங்களே பாருங்கள் guys, ஒரு நாய் வந்து என் கூட விளையாடுறோம். இங்கே வளர்க்குற நாய் போல். அது வந்து என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கு பாருங்கள். அது நாய் வருது பாருங்களேன். எல்லாத்துக்கூடயும் அந்த நாய் விளையாண்டுக்கிட்டே இருந்துச்சு. என்னைய பார்த்தோன்னே என் கூட அப்படி விளையாண்டுச்சு பாருங்களேன். உன்னை பார்த்தா போதும் அப்புறம் நானும் அந்த நாய் கூட விளையாண்டுட்டு நடக்க ஆரம்பிச்சேன் சன்செட் பார்க்குறதுக்கு. இங்கேருந்து நடந்து போகணும் guys. இதோ கடைசியாக நாங்கள் ஒரு ஆள் வந்துட்டோம் guys. ஆனால் இன்னும் நடக்கிற வேலை இருக்குது. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது சூரியன் உதிச்சிருச்சுலா, கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சு, சூரியன் வந்துருச்சு. அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். போய்கிட்டே இருந்தோம் கொஞ்சம் ரொம்ப தூரமாக. நல்லா வெளிச்சம் வந்துருச்சு guys. கொஞ்சம் சூரியன் வந்து உதிச்சிருச்சுலா. இதோ அந்த அண்ணன் ஏறிக்கூட ஃபோட்டோ எடுத்தார். ஃபோட்டோ எடுக்க போக சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தார். ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பித்தோம். ஆனால் அப்போ இங்கெல்லாம் வந்து லாம்பு இல்லை. இந்த அண்ணன் முன்னுக்கு போகிறாரு. ஹைக்கிங் போகும்போது என்ன பண்ணுவோம், எல்லாம் வந்து நல்லா பாட்டு தானே கேட்டு போகிறோம். அதாவது சினிமா பாட்டு தானே கேட்டு. இவர் என்ன பண்ணாருன்னா காலையில் விநாயகர் பாட்டு போட்டு தட்டி விட்டுட்டு விநாயகர் பாட்டு கேட்டு வந்தோம். ஒரு வெளியே அந்த இடத்துக்கு வந்துட்டோம் guys. என்ன இடம்னா வந்து இது கொண்டு மாரி இருந்துச்சு. இங்கே வந்துட்டோம். இங்கே சூரியன் உதிக்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். நல்லாயிருக்கும். நான் அதை அப்படியே வீடியோவே எடுத்திருக்கேன். அதை ஸ்பீடாக பண்ணி உங்களுக்கு பாட்டு போட்டு காட்டுறேன். நீங்களே பாருங்கள் அந்த வீடியோவை. சூரியனே சூரியனே தாமரை முகவரி தேவையில்லை, வெண்ணிலையும் இருந்த பொண்ணே விரல் நீட்டி திறக்கிறாய். மரங்கொத்தியே மனதை கொத்தி துளையிடுவாய், உள்ளத்துக்குள் விளக்கடித்து தூங்கும் காதல் எழுப்புவாய். பாருங்க காய்ஸ், இந்த இடத்துல தான் வந்து இந்த பிணைங் ஹில்லில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த போட்டில் போட்டிருந்தாங்க. நாங்கள் அப்படியே இறங்கி வரும்போது இங்கே ஒரு போட்டை பார்த்தோம். இந்த போட்டில் முருகர் கோயில் போட்டுருந்துச்சு. அப்போ தான் முருகர் கோயில் போயிட்டோம். இங்கேருந்து படி ஏறி போனோம். படி ஏறி போயிட்டு முருகர் போய் பார்த்தோம். சும்மா சொல்லக்கூடாது காய்ஸ், முருகர் கோயில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள்.
அப்படியே கோயிலை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் வெளியாயிட்டோம் காய்ஸ். உள்ளே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். அப்படியே நாங்கள் வெளியே வந்து நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கீழே அந்த தரை வந்து அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு, செம்ம சில்லுனாக இருந்துச்சு. நேற்று மழை பெஞ்சில, அதனால செம்ம சில்லுனாக இருந்துச்சு. கீழே போய் பார்த்தோம், ஏதோ அந்த கீழே ஒரு மாதிரி பாதை மாரி போதே. இதே நம்ம நடந்து வந்திருந்தா அந்த பாதை தான் வந்திருப்போம். ட்ரெயின் ஏறி வந்தனால நாங்கள் அப்படியே ட்ரெயினில் வந்துட்டோம். இப்போ முருகரை பார்த்தோம், வெளியே முருகர் இருந்தார். முருகர் அங்கே பார்த்துக்கிட்டு இருந்தார், நேராக பார்க்காம அங்கே பார்த்தாரு. அப்புறம் நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே வந்து பார்த்தா சிவனும் பார்வதி முருகர் ஃபேமிலியாக உட்காந்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு நடந்து போனோம். அங்கே பார்த்தா நடராஜன் இருந்தார். நடராஜனை கும்பிட்டுட்டு பக்கத்தில் பார்த்தா முருகரோட ரதமே இருந்துச்சு, இது மயில் இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா விநாயகர் தனியாக உட்காந்துருந்தாங்க. அவர்கிட்ட போய் கொஞ்சம் பேசிட்டு நாங்கள் அப்படியே வெளியாகிட்டோம் காய்ஸ். நான் மேலே ஏறி வரும்போது இந்த இதை பார்க்கவே இல்லை காய்ஸ், இப்போ தான் பார்க்குறேன். இதுக்கேரா அந்த காலத்தில் சண்டைக்கு யூஸ் பண்ணது இது. அப்புறம் ட்ரெயின் ஏற போயிட்டோம் காய்ஸ். வெயில் ஏறிடுச்சு, அதனால் ட்ரெயின் ஏறதுக்கு போயிட்டோம். சாமிலாம் கும்பிட்டு ட்ரெயின் ஏறிட்டோம் காய்ஸ். ட்ரெயின்லேருந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய சிட்டியே வரும் பாருங்கள் காய்ஸ். கீழே வரும்போது நாங்கள் அப்படியே பின்னாங்க சிட்டியை பார்த்தோம். ஃபுல் பின்னாங்க அப்படியே இது இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே கீழே வீடுலாம் இருந்துச்சு. யார் யார் ஹைக்கிங் ஏறிங்களோ இங்கெல்லாம் வந்து ஹோம் ஸ்டே எடுத்து தங்கிட்டு வரலாம். தங்கிட்டு ஒரு நைட் அதுமாரி தங்கிட்டு இங்கே சுற்றி பார்க்கறதுனா சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஓகே காய்ஸ், நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோக்கு வந்து லைக்ஸ் கூட வந்துச்சுன்னா நான் இந்த இடத்துக்கு தனியாக வரேன். அதுவும் ட்ரெயின் ஏற மாட்டேன், நடந்தே படி ஏறியே வந்து இந்த இடத்துக்கு வரேன். நான் இறங்கும் போது சில பேர் இப்போ தான் ஏறிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ லைக் மறந்துடாதீங்க. இந்த வீடியோக்கு லைக் கூட வந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு நான் தனியாக வருவேன். அதுவும் படி ஏறி தான் போவேன், ட்ரெயின் ஏற மாட்டேன். ஓகே காய்ஸ், நாங்கள் ஒரு வழியாக கீழே இறங்கி வந்துட்டோம். உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். பாய் பாய்.